பொங்கல் பண்டிகையை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. கண்டிப்பா. பொங்கல் பண்டிகை தை முதல் நாள் கொண்டாடப்படும். இது தமிழர்களின் மிக முக்கியமான பண்டிகைகள்ல ஒன்று. இந்த பொங்கல் அப்படின்றது பொங்குதல் அப்படின்ற தமிழ் சொல்லிலிருந்து உருவானது. அதாவது இதனுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா வளர்தல் அல்லது பெருகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. பண்டிகை நாம இயற்கைக்கு நன்றி செலுத்தும் வகையில கொண்டாடப்படக்கூடிய பண்டிகையாகும். பொங்கலை நாம 3 நாள் கொண்டாடுவோம். முதல் நாள் சூரிய பொங்கல், 2வது நாள் மாட்டு பொங்கல், 3வது நாள் காணும் பொங்கல். இந்த முதல் நாள் நாம் கொண்டாடக்கூடிய சூரிய பொங்கலானது சூரியனுக்கு நன்றி செலுத்தும் வகையில கொண்டாடப்படுது. இதுல என்ன சிறப்பு பாத்தீங்கன்னா, அறுவடை செய்த அனைத்து பொருட்களையும் வைத்து பொங்கல் சமைத்து சூரியனுக்கு சமர்ப்பிப்பதாகும். 2வது நாள் நாம் கொண்டாடக்கூடிய மாட்டு பொங்கலானது விவசாயத்திற்கு பேருதவியாக இருந்த இந்த மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் வகையில கொண்டாடப்படுது. இதுல என்ன சிறப்பு அம்சம்னு பாத்தீங்கன்னா, மாடுகளுடைய கொம்புகளுக்கு வர்ணமிட்டு பொங்கல் படைத்து மாட்டுக்கு நன்றி செலுத்துவதே ஆகும். காணும் பொங்கல் அல்லது எல்லாருக்கும் பரிச்சயமான கன்னி பொங்கல். இந்த நாளன்று உறவினர்கள் நண்பர்கள் சந்தித்து அவங்களுடைய மகிழ்ச்சியை பகிரும் நாளாகும். அதே சமயத்துல இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க. இந்த கன்னி பொங்கல் அன்னைக்கு கன்னி பெண்கள் அனைவரும் பொங்கல் சமைத்து இறைவனுக்கு வழிபாடு செய்வாங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும், இது நம்மளுடைய நம்பிக்கையாகும். இயற்கைக்கு நன்றி செலுத்தும் வகையில கொண்டாடக்கூடிய இந்த பொங்கல் திருநாளை நீங்க உங்க குடும்பத்தோட சிறப்பான முறையில கொண்டாட உங்கள் அனைவருக்கும் எனது பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.